ஓம் சாந்தி. நெக்ஸ்ட் சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளி சிவராத்திரியை முன்னிட்டு பாப்தாதா வந்து சொன்ன மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய அவ்யக்த முரளியில் ஜீரோவான தந்தை தன்னுடைய ஹீரோ குழந்தைகளை பார்த்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். பாபா சொல்றாங்க, இன்றைய நாள் நீங்க அப்பா மற்றும் அப்பா கூட தன்னோட பிறந்த நாளையும் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும், பாபாவுக்கு முன்னால உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை தூரத்துல இருந்தாலும் பாபாவுடைய உள்ளத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நாலாபுறத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் சர்வ சம்பந்தங்களுக்கான வாழ்த்துக்களை கொடுத்துட்டே இருக்கார். அதுல கூட ஸ்பெஷலி அப்பா டீச்சர் சத்குரு ரூபத்துல படிப்பு பாலனை மற்றும் வரதானங்களுக்கான வாழ்த்துக்களை நாலாபுறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன்றார். அடுத்ததான் பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க, இன்னைக்கு இந்த விசேஷமான பிறப்பு உலகத்துல இருக்கவங்களோ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தைகளாக உங்களுக்கு தான் தெரியும், இந்த ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிறது, அதாவது பிறப்பு அப்படிங்கிறது அப்பா மற்றும் குழந்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அழிவற்ற அன்பினுடைய பிறந்த நாள். இது உலகத்துல இருக்கவங்களும் செலிப்ரேட் பண்றாங்க, நீங்களும் செலிப்ரேட் பண்றீங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாபா சொல்றாங்க, அப்பா ஆரம்பத்துல இருந்தே குழந்தைகள் கூடவே இருக்கார். திரும்பி வந்து பாத்தீங்கன்னா உலக மாற்றத்துக்கான காரியத்திலயும் அப்பா குழந்தைகளோட இருக்கார். ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் கூடவே தான் போகணும். குழந்தைகள் இல்லாம பாபா வந்து தனியா போக மாட்டாரு. குழந்தைகளும் பாபா இல்லாம ரிட்டர்ன் திரும்பி போக முடியாது. ஏன்னா பாபாவுக்கு குழந்தைகள் மேல அவ்வளோ அதிகமான அன்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால பாபா அடுத்ததாக வந்து இன்னைக்கு முரளியில ஞாபகப்படுத்துறார், மாயாவனுடைய வழியா அல்லது பாபாவுடைய வழியா அப்படின்னு சில விஷயங்கள்ல குழந்தைகள் நிறைய பேர் வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியலையாம். ஸோ அப்படி கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால மாயினுடைய பாதிப்புக்கு ஆளாயிடுறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அதிர்ஷ்டசாலியான மகாவீரரான வெற்றியாளரான அந்த குழந்தைகள் கிட்ட பாபா சொல்றார், மாயாவை வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க. மாயா வர்றதுக்கு முன்னால தூரத்துல இருந்தே அதை கண்டுபிடிச்சு நீங்க விரட்டிடுங்க. மாயா வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை விரட்டுறீங்க அப்படின்னா அதுக்காக டைம் ரொம்ப போகுது. அந்த நேரத்தையும் நீங்க கொடுக்காதீங்க. பாபா சொல்றாங்க, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. பாபாட்ட நம்ம குழந்தைகள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமா, பாபா நாங்க உலகத்தை மாற்றக்கூடியவங்களா ஆகி உலக சேவாதாரி ஆகி உலக ஆத்மாக்கள் எல்லாருக்குமே பாபாவாகி உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்து முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்க வைக்கிறோம் அப்படின்னு பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். இந்த காரியம் இன்னும் முடியல. அதனால மாயாவை விரட்டுறதுக்காக ஒரு வேளை நான் நேரத்தை கொடுத்தேன்னா இந்த காரியம், இந்த செய்த உறுதிமொழிக்கான காரியத்தை எப்ப நீங்க செய்ய முடியும், எப்படி இந்த உறுதிமொழியை உங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பாபா கேட்கிறார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், பொக்கிஷங்களை சேமிப்பு செய்யறதுக்கான ஒரு பேங்க் இப்ப இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. முழு கல்பத்துல வேற எந்த யுகத்திலையுமே இந்த பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான பேங்க் வங்கி ஓப்பன் ஆகாது. அதனால எவ்வளவு முடியுமோ பொக்கிஷங்களை இப்ப இந்த நேரத்துல சங்கம யுகத்துல தான் நம்ம சேமிப்புங்கிறது செய்யணும். இப்ப என்ன சேமிக்கிறோமோ அதுதான் முழு கல்பம் நம்ம கூடவே வரப்போகுது. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க இல்லையா, இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை அப்படின்னு. ஸோ பாபா சொல்றார், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சதா ஞாபகத்துல வந்து இருக்கா? ஏன்னா சங்கம யுகத்தோட பிறப்பு ரொம்ப சின்னது, ஆனா ரொம்ப வேல்யூபிளான பிறப்பு இது. இந்த பிறவில நான் செய்யக்கூடிய வருமானம் முழு கல்பத்திலையும் கூட வரும். மேலும் பாபா ஆல்ரெடி சொல்லிட்டாராம், இப்ப நடக்கிறதுக்கான டைம் முடிஞ்சிச்சு. சங்கம் யுகம் கடைசியில வந்துட்டோம் இல்லையா, இப்ப நடக்கிறதுக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப பறக்கிறதுக்கான நேரம். அதே மாதிரி முயற்சி பண்றதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப தீவிர முயற்சி பண்றதுக்கான நேரம், அந்த நேரம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்றார். அடுத்ததான் பாபா இன்னைக்கு 3 வார்த்தைகளை ஞாபகப்படுத்துறார். ஒண்ணு, எதிர்பார்க்காம திடீர்னு நடக்கும். 2வது, எவர் ரெடியா இருக்கணும். 3வது, நீண்ட கால சேமிப்புங்கிறது வேணும். இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 15/2/26. ரிவைஸ் டேட் 22/2/2009. முரளியினுடைய தலைப்பு, பிறந்த நாளன்று வேகமாக சென்று முதல் டிவிஷனில் வரக்கூடிய பரிசு பெறுவதற்கு ஒவ்வொரு சுவாசம் சங்கல்பம்
சக்திசாலியாக இருக்க வேண்டும். உள்ளம் பரந்ததாக மற்றும் உண்மையாக இருந்தது எனில் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தியாகும். பாபா சொல்லாங்க, பர்த்டே பிறந்த நாள் அன்னைக்கு வேகமாக போய் ஃபர்ஸ்ட் விஷன்ல வரக்கூடிய அந்த கிஃப்ட் பரிசு வாங்கணும் அப்படின்னா அதுக்காக ஒவ்வொரு சுவாசம் சங்கல்பம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். உள்ளம் பரந்ததாக உண்மையாக இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தேவை கூட பூர்த்தியாகும் அப்படின்றார். இன்று ஜீரோவாகிய தந்தை தனது ஹீரோ குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இன்றைய நாள் நீங்கள் அனைவரும் தந்தை மற்றும் தந்தையின் கூடவே தனது பிறந்த நாளும் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆக பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும், எதிரில் அமர்ந்திருப்பவர்களுக்கும், தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உள்ளத்தில் நெருக்கத்தில் அமர்ந்திருக்கும் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு சர்வ சம்பந்தங்களினால் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலும் விசேஷமாக 3 வாழ்த்துக்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் ரூபத்தில் 3 வாழ்த்துக்கள் பாலனை, படிப்பு மற்றும் வரதானங்களை நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் சிவ ஜெயந்திக்கான வாழ்த்துக்களை பாபா கொடுத்துடுறார். அடுத்தது பாபா சொல்றாங்க, இன்று இந்த விசேஷ பிறப்பை பக்தர்களும் கொண்டாடுகின்றனர். சிவராத்திரினா பக்தாத்மாக்களும் கொண்டாடுறாங்க. ஆனால் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள், இந்த பிறந்த நாள் தந்தை மற்றும் குழந்தைகளின் அழிவற்ற அன்பின் பிறந்த நாளாகும். ஆரம்பத்திலிருந்து தந்தை மற்றும் குழந்தைகள் கூடவே இருக்கின்றனர். உலக மாற்றத்திற்கான காரியத்திலும் தந்தை குழந்தைகளுடன் இருக்கின்றார். ஏனெனில் தந்தைக்கு குழந்தைகளின் மீது மிக அதிக அன்பு உள்ளது. இப்பொழுதும் கூடவே இருக்கின்றார். தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூடவே செல்ல வேண்டும். இப்பவும் பாபா நம்ம கூட தான் இருக்காரு. வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி போனோம்னாலும் பாபா சொல்றார், கூடவே தான் போகணும். குழந்தைகளின்றி தந்தை செல்ல முடியாது மற்றும் குழந்தைகள் தந்தையின்றி செல்ல முடியாது. பரந்தாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போறப்ப குழந்தைகளை விட்டுட்டு பாபா தனியா போக மாட்டார். குழந்தைகள் நம்ம கூட பாபா இல்லாம தனியா போக முடியாது. ஏனெனில் உள்ளபூர்வமான அன்பு கூடவே இருக்கின்றது. வீட்டிற்கு சென்ற பிறகு ராஜ்யத்திற்கு வரும் பொழுதும் பிரம்மா பாபாவின் கூடவே ராஜ்யம் செய்வீர்கள். ஆக அனைத்து பிறவிகளிலும் இந்த பிறவிக்கான அன்பு தனிப்பட்டதாகும். இந்த பிறவிக்கான மகத்துவம் முழு கல்பத்திலும் 84 பிறவிகளிலும் கிடையாது. இவ்வாறு அன்பானவர் மற்றும் கூடவே இருக்கக்கூடிய விசேஷமான வைரத்திற்கு சமமான பிறப்பாகும். இந்த பிறவி ரொம்ப வைரத்திற்கு சமமான ஒரு பிறவி இது. ஆக நீங்கள் அனைவரும் தனது பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது தந்தை குழந்தைகளின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கின்றார்? குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா? நம்ம பாபாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோமா? பாபா நம்ம குழந்தைகளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்காரா? நாலா புறங்களிலும் உள்ள பக்தர்களும் சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுகின்றனர். மிக அன்பாக கொண்டாடுகின்றனர். பாப்தாதா பக்தர்களை பார்த்து பக்தர்களுக்கும் பக்தியின் பலன் கொடுக்கின்றார். ஆனால் நீங்கள் கொண்டாடுவதிலும் பக்தர்கள் கொண்டாடுவதிலும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இரவில் கொண்டாடுகின்றனர். நீங்கள் உலகத்துல பக்தர்கள் நைட்ல செலிப்ரேட் பண்றாங்க. நீங்கள் அமிர்த வேளையில் கொண்டாடுகிறீர்கள். பாபாவை சந்திக்கிறதுக்கான டைம் இது இல்லையா? நீங்கள் அமிர்த வேளையில் கொண்டாடுகிறீர்கள். அமிர்த வேளை சிரேஷ்ட நேரமாகும். அமிர்த வேளையில்தான் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் புத்தி என்ற பையை வரதானங்களினால் நிறைத்து விடுகின்றார். அனைவரின் பையும் வரதானங்களினால் நிறைந்திருக்கிறது அல்லவா? தினமும் வரதாத்தா தந்தையிடமிருந்து வரதானங்கள் கிடைக்கவே செய்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை வரதானங்கள் பாப்தாதாவின் மூலம் கிடைத்திருக்கிறது.
அந்த வரதானங்களினால் பை நிறைந்திருக்கிறதல்லவா? ஆக அனைவரும் மிகுந்த ஆர்வம் உற்சாகத்துடன் வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து மிகுந்த குஷி அடைந்து கொண்டிருக்கிறார். மற்றும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் கூறுகிறார்கள், ஆஹா பாபா ஆஹா. தந்தை கூறுகிறார், ஆஹா குழந்தைகளே ஆஹா. ஏனெனில் யாரெல்லாம் தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கோடியில் சில ஆத்மாக்கள் ஆவர். பாபாவோட குழந்தைகளா டிகேவா இருக்கிறோம்னா சாதாரண இல்லை. பாபா என்ன சொல்றார், ஒவ்வொரு பாபாவோட குழந்தைகள் கூட கோடியில ஒரு சில குழந்தைகளா இருக்காங்க. உலகில் எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றனர்? ஆனால் அதில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களைத்தான் அதிர்ஷ்டசாலி மற்றும் அன்பான குழந்தைகள் என்று தந்தை கூறுகிறார். உலகத்துல 800 கோடி மேல பாப்புலேஷன். ஆனா பாபா அன்பான குழந்தைகள், அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அப்படின்னு நம்மளதான் பாபா சொல்றார். கோடியிலும் சில குழந்தைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நான் தான் கல்பத்திற்கும் கோடியில் ஒரு சில குழந்தையாக இருக்கிறேன் என்ற போதை இருக்கிறதா? நிகழ்காலத்தில் எவ்வளவு உயர்ந்த பதவி உடைய ஆத்மாக்கள் இருக்கலாம், ஆனால் தந்தையின் புரிந்து கொண்டு தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய குழந்தைகள் கோடியிலும் சில குழந்தைகள் தான். பாபாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்பாவோட பர்த்டேவை கொண்டாடுறவங்க கோடியில ஒரு சிலர் தான். ஆக நான் கோடியில் சில ஆத்மா என்ற குஷி இருக்கிறதா? போதை இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். அழிவற்ற போதை அல்லவா? அவ்வப்பொழுது கிடையாது தானே, சதா இருக்கிறது மற்றும் சதா இருக்கும். நான் கோடியில ஒரு சில ஆத்மா அப்படிங்கிற அந்த நஷா, அந்த போதை, குஷி சதா இருக்கணும். மாயை சோதனை செய்யும் அனுபவம் இருக்கிறது தானே. மாயாவிற்கு பரமாத்ம குழந்தைகளின் மீது அதிக அன்பு இருக்கிறது. குழந்தைகள் அறிவீர்கள், மாயாவிற்கு பரமாத்ம குழந்தைகளிடம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை சம்பந்தம் இருக்கின்றது. மாயா மற்றும் பரமாத்ம குழந்தைகள் இருவருக்கும் தங்களுக்குள் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் மாயாவின் காரியம் வருவது மற்றும் குழந்தைகளாகிய உங்களுடைய காரியம் என்ன? மாயாவை தூரத்திலேயே விரட்டி விடுவதாகும். மாயோட வேலை வர்றது, குழந்தைகள் நம்மளோட வேலை மாயாவை தூரத்திலே தெரிஞ்சுட்டு அதை விரட்டிடணும், வரவிடக்கூடாது. அல்லது வர அனுமதித்து விடுகிறீர்களா? வரத்துக்கு பர்மிஷன் கொடுத்துடுறீங்களா என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்லை, தூரத்திலேயே விரட்டி விட வேண்டும். வருவதற்கு அனுமதி கொடுத்து விட்டால் பிறகு அதற்கு பழக்கமாகிவிடும். மாயாவுக்கு உள்ள வரதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா வந்து வந்து அந்த மாயாவுக்கு பழகி போயிடுமா. அதுவும் புரிந்து கொள்கிறது. வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அல்லவா, செல்லலாம், பர்மிஷன் தான் கொடுக்குறாங்களா போறதுக்கு, போலாம் அப்படின்னு மாயாவும் உள்ள வந்துடும். அது ஹேபிட் ஆயிடும் மாயாவுக்கு. ஆனால் தந்தை பார்க்கிறார், சில குழந்தைகள் மாயாவை வருவதற்கு அனுமதி கொடுத்து விடுகின்றனர், கவனிக்கவும் செய்கின்றனர், தண்ணீர் டீ பருக கொடுக்கின்றனர். என்ன கவனிப்பு செய்கிறீர்கள் என்பதை அறிவீர்களா? பர்மிட் பண்ணக்கூடாதுன்றார் பாபா, ஆனா குழந்தைகள் பர்மிட் பண்றாங்க. சரி, வெறும் வரதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, வந்தோடனே அந்த மாயாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. தண்ணி டீ குடிக்கிறாங்களா, எப்படி கவனிக்கிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்றார். மாயாவின் பாதிப்பில் வந்து இதை தான் யோசிக்கிறீர்கள். இப்பொழுது டூ லேட் என்ற பலகை வைக்கப்படவில்லை. இப்பொழுதும் நேரம் இருக்கிறது, முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், சென்றடைந்து விடுவோம். இப்படியெல்லாம் மாயாவுடைய தாக்கத்துல இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்துட்டு சொல்றோமா. டூ லேட் ஆகல தானே, முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, டைம் இருக்கு, நாங்க போயிடலாம், ரெடி ஆயிடுவோம். இப்படியெல்லாம் மாயாவோட பிரபாவத்துல வந்துட்டு குழந்தைகள் சொல்றாங்களாம். ஆக மாயாவும் புரிந்து கொள்கிறது. ஒன்று, வருவதற்கு அனுமதி கொடுக்கின்றனர். இரண்டாவது, இவர் எனக்கு துணை கொடுத்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கின்றார். உன்னை பர்மிட் பண்ணிட்ட, ரெண்டாவது மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி கவனிக்கிற. சில குழந்தைகள் மாயாவை கண்டறிந்து விடுகின்றனர். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கரெக்டா இதான் மாயான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் சில குழந்தைகள் கண்டறிவதிலும் தவறு செய்து விடுகின்றனர். எதுதான் மாயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலே மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. மாயாவின் வழியா அல்லது தந்தையின் வழியா என்பதை கண்டறியாத காரணத்தினால்
மாயாவின் பாதிப்பில் வந்து விடுகின்றனர். ஆனால் பாப்தாதா தனது அதிர்ஷ்டசாலி மகாவீர் வெற்றி குழந்தைகளுக்கு கூறுகிறார், வருவதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள், வருகிறது பிறகு விரட்டுகிறீர்கள், இதில் நேரம் ஈடுபடுத்தாதீர்கள். பர்மிட் பண்ணி வந்து உக்காந்ததுக்கு அப்புறமா கவனிச்சுட்டு அப்புறம் போன் விரட்ட வேண்டியதா இருக்கு. எவ்வளவு டைம் போகுது. பாபா சொல்றார், இதில் நேரம் ஈடுபடுத்தாதீர்கள், ஏனெனில் நேரம் குறைவாக இருக்கிறது. உங்களுடைய உறுதிமொழி உலகை மாற்றுபவராகி உலக சேவாதாரி ஆகி உலக ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து முக்திக்கான ஆஸ்தி ஏற்படுத்துவேன். என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்? உலகத்தை மாற்றுபவராகி உலக சேவாதாரியாகி உலக ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து முக்திக்கான ஆஸ்தியை ஏற்படுத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். பாபா சொல்றார், அந்த காரியம் இப்பொழுது முடிவடையவில்லை. அந்த காரியம் முடிப்பதற்கு நேரத்தை ஈடுபடுத்துங்கள். எல்லா ஆத்மாக்களை முக்தி தாமத்துக்கு அனுப்பணும். உலகத்தை சேஞ்ச் பண்ணும். உலக சேவாதாரி ஆகணும். அந்த வேலை இன்னும் முடியல. ஸோ அதுக்கு டைம் கொடுங்கன்றார். ஒருவேளை மாயாவை விரட்டுவதற்கு நேரம் பயன்படுத்தினால் உலகை மாற்றுபவர் என்ற உறுதிமொழியை எப்போது நிறைவேற்றுவீர்கள்? தந்தைக்கு துணையாக இருக்கிறீர்கள் அல்லவா? பிறந்த உடனேயே உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் துணையாக இருப்பேன், துணையாக செல்வேன். ஆகையால் இப்பொழுது தந்தையிடமிருந்து என்ன சக்திகள் கிடைக்கிறதோ அந்த சக்திகளின் ஆதாரத்தில் மாயாவை தூரத்திலேயே விரட்டி விடுங்கள். இதில் நேரத்தை ஈடுபடுத்தாதீர்கள். பாபாட்டந்து கிடைச்சிருக்கக்கூடிய பவர்ஸை யூஸ் பண்ணி மாயாவை தூரத்திலேயே விரட்டிடுங்க. அதை விரட்டுறதுக்கு டைம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், 90 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மாயா வருகிறது மற்றும் விரட்டுகிறீர்கள். இப்பொழுது இதற்கு நேரம் கிடையாது. பாபா இந்த பூமிக்கு வந்து 90 இயர்ஸ் ஆயிடுச்சு, முரளி சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ 90 இயர்ஸா நம்ம குழந்தைகள் முயற்சி பண்றோம். இனிமே மாயா வந்து விரட்டுறதுக்காகலாம் டைம் கொடுக்காதீங்க. இப்ப அதுக்கான நேரமே இல்லைன்றார் பாபா. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், ஞானம் நிறைந்தவர்கள் தானே. முழு நாடகத்தின் ஞானம் இருக்கிறது. ஆகையால் ஞானம் நிறைந்த குழந்தைகள் இப்பொழுது எதில் நேரத்தை ஈடுபடுத்த வேண்டும்? 2 பொக்கிஷங்களை அதிகம் சேமிக்க வேண்டும். எந்த 2 பொக்கிஷங்கள்? ஒன்று சங்கல்பம், இரண்டாவது நேரம். இந்த 2 பொக்கிஷங்களை சேமிக்கணும். சங்கல்பம், நேரம். 2 பொக்கிஷங்களும் உயர்ந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஏனெனில் ஞானம் நிறைந்த தந்தையின் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறீர்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் அல்லவா? நிறைந்தவர்கள் காளைகள் அல்ல. சிலர் ஞானத்தின் காளைகளாக இருக்கின்றனர், ஞானம் நிறைந்தவர்களாக ஆகவில்லை. நீங்கள் யார்? ஞானம் நிறைந்தவர்களா? கை உயர்த்துங்கள். ஞானம் நிறைந்தவர்களா அல்லது ஞான காளைகளா? அனைவரும் ஞானம் நிறைந்தவர்களா? கை உயர்த்தினீர்கள். நல்லது. ஆகா, நிறைந்த ஞானம் வந்துவிட்டது. மாயாவை விரட்டும் ஞானம் இருக்கிறதா? கம்ப்ளீட் ஞானம் உள்ள புத்தியில இருக்கனா மாயாவை விரட்டக்கூடிய ஞானமும் இருக்குதானே? பின்னால் அமர்ந்திருப்பவர்களிடம் இருக்கிறதா? நல்லது. கொடியசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாய்மார்கள் இருக்கிறீர்களா? தாய்மார்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? ஞானம் புத்தியில வச்சிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்கிறார். இரட்டை வெளிநாட்டினரும் கொடியசைத்துக் கொண்டிருக்கின்றனர். சிவராத்திரியிலயும் எல்லாரும் கையில கொடியசைச்சிட்டு இருக்காங்க. பவசல நல்லது. பாருங்கள், எவ்வளவு நல்ல காட்சியாக இருக்கிறது. கொடி பார்ப்பதற்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆக ஞானம் நிறைந்தவர் என்றால் மாயாவை தூரத்திலேயே விரட்டக்கூடியவர்கள். இவ்வாறு இருக்கிறீர்களா? ஏனெனில் பாப்தாதா முன்பே கூறிவிட்டார், பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வங்கி இந்த நேரம் சங்கம யுகத்தில் மட்டுமே இருக்கிறது. பாபாட்டந்து என்னெல்லாம் பொக்கிஷங்கள் அடையிறோமோ அது எல்லாத்தையும் சேமிக்கிறதுக்கான ஒரு பேங்க் சங்கம் யுகம் மட்டும்தான் இருக்கு. பிறகு முழு கல்பத்திலும் சேமிக்கும் வங்கி இருக்காது. இப்பொழுது என்ன சேமித்தீர்களோ அது காரியத்தில் பயன்படும். சேமிக்கும் வங்கி இப்பொழுது சங்கமேகத்தில் மட்டுமே திறக்கப்படுகிறது. பொக்கிஷங்களை சேமிக்கிறதுக்கான பேங்க் இப்பொழுது சங்கமேகத்தில் மட்டுமே திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அனைவருக்கும் செய்தி கொடுக்கும் போது இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறோம் இல்லையா, இப்ப இல்லைன்னா எப்பயுமே கிடையாதுன்னு.
உங்கள் அனைவருக்கும் நினைவு இருக்கிறது தானே? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இது சதா நினைவில் இருக்கிறதா? ஏனெனில் சங்கமயுக பிறப்பு அனைத்தையும் விட மிகச் சிறியது. ஆனால் விலை மதிக்க முடியாத பிறப்பு. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பிறவி இது. ரொம்ப சின்ன பிறவி, ரொம்ப விலை மதிக்க முடியாத பிறப்பு. இந்த பிறப்பின் மகத்துவம் முழு கல்பத்திலும் நடைபெறுகிறது. அதாவது இந்த சிறிய சங்கம யுகத்துல நான் அடையக்கூடிய அந்த வருமானம் முழு கல்பத்துக்கும் என் கூட வருது. எனவே சோதனை செய்து கொண்டே இருங்கள். நான் இந்த பிறவியில் எவ்வளவு சேமித்திருக்கிறேன், எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமிப்பு ஆகிறதா? ஏனெனில் பாப்தாதா முன்பே கூறிவிட்டார், இப்பொழுது நடப்பதற்கான நேரம் முடிவடைந்து விட்டது, பறப்பதற்கான நேரமாகும். முயற்சிக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. ஆனால் இப்பொழுது தீவிர முயற்சிக்கான நேரமாகும். அதுவோ குறைவாக இருக்கிறது. முயற்சி பண்றதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. தீவிர முயற்சி பண்றதுக்கான டைம் தான் இருக்கு. அந்த டைம் ரொம்ப கம்மி. ஆகையால் இரட்டை வெளிநாட்டினருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார். இரட்டை தீவிர முயற்சியாளர்கள். கூறுங்கள், இரட்டை தீவிர முயற்சியாளராக இருக்கிறீர்களா? கை உயர்த்துங்கள். இரட்டை தீவிர முயற்சியாளர்கள். உறுதிதானே? உறுதியாக இருக்கிறீர்கள் தானே? நல்லது. பாப்தாதா பிறந்த நாள் பாராட்டின் கூடவே வாழ்த்துக்களும் கொடுக்கின்றார். பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா என்ன வீட்டு பாடம் கொடுத்திருந்தாரோ ஓகே என்பதை பார்த்தார். ஓகே அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதை பாபா செக் பண்ணி பார்க்கிறார் இந்த ஹோம்ஒர்க்கை. சில குழந்தைகள் அதில் கவனம் செலுத்தி இருக்கின்றனர். ஆனால் 100 மதிப்பெண்கள் மிகச் சிலரே அடைந்திருக்கின்றனர். 50% உடையவர்கள் அதிகம் இருக்கின்றனர். ஆனால் பாப்தாதா விரும்புவது இதுதான். என்னவென்று கூறவா? பாப்தாதாவோட ஆசை என்னன்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வொரு ஆசையின் தீபம் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மகாவீர் குழந்தைகளிடம் தந்தையின் விருப்பம் இதுதான். நேரத்தின் அனுசாரமாக இப்பொழுதிலிருந்தே தீவிர முயற்சிக்கான சார்ட் சேமிக்கவில்லை எனில் பிறகு எப்போது சேமிப்பீர்கள்? தீவிரமான முயற்சி பண்ணி பாபா சொல்ற அளவுக்கு சேமிப்பு இப்ப இந்த நேரத்துல நான் பண்ணலனா வேற எப்பதான் பண்ணுவீங்க அப்படின்னு பாபா கேட்கிறார். பாப்தாதா 3 வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றார். ஒன்று, எதிர்பாராமல் திடீரென்று நடக்கும். ஆல் ஆஃப் அ சடன், திடீர்னு எதிர்பாராமல் திடீரென்று நடக்கும். இரண்டாவது, எவர் ரெடி. மூன்றாவது, நீண்ட கால சேமிப்பு. ஏனெனில் பாப்தாதா விரும்புவது என்னவெனில், குழந்தைகள் தங்களது ராஜ்யத்தில் முதல் பிறவியிலிருந்து 21 பிறவி கடைசி வரை முழு ராஜ்ய பாக்கியத்திற்கு அதிகாரி ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் டு எண்ட் 21 பர்த்ஸ் கம்ப்ளீட்டா ராஜ்ய பாக்கியத்தினுடைய அதிகாரியா ஆகணும்னு பாபா ஆசைப்படுறார். இப்பொழுது இந்த குஷி இருக்கிறதல்லவா, தனது ராஜ்யம் வந்துவிட்டது, தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தி கொடுப்பது போன்று தங்களது தெய்வீக ராஜ்யம், சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யம் வந்தே விட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் கூறுகிறீர்கள். அனைவருக்கும் இந்த செய்தி கொடுக்கிறீர்கள் எனில் தனது முயற்சியும் தீவிரமாக நீண்ட காலத்திற்கு சேமிப்பு கூடியதாக இருக்க வேண்டும். நம்மளோட ராஜ்யம் வரவே வந்துருச்சுன்னு மெசேஜ் கொடுக்குறோம்ல எல்லாருக்கும். ஸோ இப்போ என்னோட முயற்சி கூட அவ்வளோ தீவிரமா நீண்ட கால முயற்சியாக இருந்தே ஆகணும். இந்த கணக்கு நீண்ட காலம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் புது வீட்டில்தான் மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை 2-3 பிறவிகளுக்கு பிறகு வந்தீர்கள் எனில் 2-3 மாத கட்டிடமாக ஆகிவிடும். சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் பர்த்ல வராம செகண்ட் தேர்ட் பர்த் வந்தா பின்னால தானே வருவோம். ஸோ ஒரு பில்டிங் கட்டி 2-3 மந்த்ஸ் கழிச்சு அப்புறம் போன மாதிரி கணக்காயிடும். அதை என்னவென்று கூறுவது? புதியதா அல்லது 3 மாதம் ஆகிவிட்டதா என்னன்னு சொல்றது அப்புறம்? எனவே பாப்தாதா விரும்புவது என்னவெனில், ஒவ்வொருவரும் பாப்தாதாவின் செல்லமான குழந்தைகள், ஆஹா ஆஹா குழந்தைகள், தந்தையின் இதய சிம்மாசனதாரி குழந்தைகள், முதல் பிறவியில் பிரம்மா பாபாவிற்கு துணையாக வர வேண்டும். விருப்பம் இருக்கிறது தானே? விருப்பம் இருக்கிறதா? ஆசை இருக்கா? பிரம்மா பாபா கூட அவருக்கு துணையா ஃபர்ஸ்ட் பர்த்ல இருந்தே வந்துடணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நல்லது. ஆக என்ன செய்ய வேண்டி இருக்கும்? அவர் கூட வரணும்னா என்ன பண்ணணும்? செய்தே ஆக வேண்டும் அல்லவா? என்ன செய்யணும் இல்ல, செஞ்சுதான் ஆகணும்ன்ற விருப்பம் இருக்கிறது.
தந்தைக்கும் விருப்பம் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதிலிருந்தே கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கிவிடுங்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு பண்ணிடுங்க, விட்டுடுங்க. பாப்தாதா மன்னித்து விடுவார். முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு நம்ம பண்ணிட்டோம்னா பாப்தாதா மன்னித்து விடுவார். இப்பொழுது தந்தைக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீர்கள்? தந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீர்கள் தானே? பர்த்டே இல்லையா? ஸோ அப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்க தானே? தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் எனில் தந்தைக்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள்? ஒவ்வொரு குழந்தையிடத்தில் தந்தை என்ன ஆசைப்படுகின்றாரோ கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக செல்ல வேண்டும். முடியுமா? பாபா என்ன ஆசைப்படுறார்? லாஸ்டா வந்திருந்தா கூட குழந்தைகள் ரொம்ப ஃபாஸ்டா முன்னால போகணும்னு பாபா ஆசைப்படுறார். இது முடியுமா? முதல் முறை வந்தவர்கள் கை தூக்குங்கள். ஆக பாப் தாதா கடைசியில் வரக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதல் வருகைக்காக பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக ஒன்று பாக்கியத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறார். பாக்கியம் உருவாக்குவதற்கு மார்ஜின் வாய்ப்பு இருக்கிறது. லாஸ்டா வந்திருந்தா கூட அப்பதான் பாபா குழந்தையாகி மதுபன் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆனா கூட பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கூட இருக்குன்றார் பாபா. ஏனெனில் மிக தாமதம் என்ற பலகை வைக்கப்படவில்லை. டூ லேட் போர்டு வைக்கலன்றார். ஒருவேளை ஒருவர் கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக முயற்சி செய்தால் முதல் டிவிஷனில் வர முடியும். முதல் நம்பர் அல்ல, அது பிரபலமாகிவிட்டது. ஆனால் முதல் டிவிஷனில் வர முடியும். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. விருப்பம் இருக்கிறதா? வந்திருக்கும் புது குழந்தைகளுக்கு விருப்பம் தானே? வாய்ப்பு இருக்கிறது. பாப்தாதா இருக்கை கொடுத்து விடுவார். ஆனால் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வர்றதுக்கான சீட்டு பாபா கொடுத்துருவாராம். ஆனா குழந்தைகள் கொஞ்சம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு சங்கல்பம் மீதும் கவனம். ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு சங்கல்பம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். வீணாகி விடக்கூடாது. ஏனெனில் முதலில் வந்தவர்களோ அல்லது தாமதமாக வந்தவர்களோ உங்கள் அனைவரின் பட்டம் என்ன? ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் லாஸ்ட்ல லேட்டா வந்தாலும் எல்லாரோட டைட்டில் என்ன? சக்திசாலியான குழந்தைகள், பலவீனமான குழந்தைகள் அல்ல. பாப்தாதா என்ன அன்பு நினைவுகளை கொடுக்கிறார்? தினமும் செல்லமான அன்பான இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார். ஆகையால் தந்தை இந்த தங்கமான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பயன்படுத்துபவர்களாக ஆகுங்கள். பாபா இந்த கோல்டன் சான்ஸ் கொடுத்துட்டார். லாஸ்ட்ல வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பாபா கொடுத்துட்டார், கோல்டன் சான்ஸ். ஆனால் பயன்படுத்துபவர்களாக ஆகுங்கள். இந்த கோல்டன் சான்சஸை யூஸ் பண்ணக்கூடியவங்களா ஆகுங்க. தந்தை கொடுப்பார், கட்டுப்பட்டு இருக்கின்றார். தீவிர முயற்சியாளர்கள் யாராவது இருக்கிறீர்களா? தீவிர முயற்சி பண்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் தாமதம் என்ற பலகை வைக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது. டூ லேட் போர்ட் போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், ஃபினிஷ் அப்படின்றார். ஆனால் பாப்தாதாவிற்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீர்கள்? பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களது பிறந்த நாளன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷ பரிசு கொடுக்கின்றார். பாபா நமக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கிறார். என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்? இன்றிலிருந்து கடைசி வரை உங்களது முயற்சி 90% இருந்தது எனில் 10% பாப்தாதா அதிகப்படுத்தி விடுவார். சரிதானே? நம்மள கிஃப்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? பாபா நமக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறாராம். இப்ப இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம 90% முயற்சி பண்ணிட்டோம்னா மிச்ச 10% பாபா சேர்த்து விட்டுறேன்றார். நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றேன், இன்னும் 10%, 100 ஆக்கிடுவாராம் பாபா. சரிதானே? இப்பொழுது வீணானவைகள் அழிந்து விட வேண்டும். வேஸ்ட் எல்லாம் போயிடணும். சத்தியுக தேவதைகள் வருகின்ற போது இங்கு என்ன மொழி பேசுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. முயற்சி என்ற வார்த்தை கூறுகிறீர்கள் தானே? முயற்சி என்றால் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். முயற்சி அப்படின்னு சொன்னோம்னா தேவாத்மாக்களுக்கு முயற்சினா என்னன்னே தெரியாது. முயற்சினா என்னன்னு ரிட்டன் கேட்பாங்க. ஏனெனில் பிராப்தி அனுபவிக்க கூடியவர்கள் அல்லவா தேவாத்மாக்கள்னா, பிராப்தி அனுபவிக்கிறவங்க. அதனால முயற்சினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதே போன்று தீவிர முயற்சியாளர்களாகி உங்களது கனவிலும் அல்லது சங்கல்பத்திலும் அல்லது நடைமுறை காரியத்திலும்
வீணானவைகள் என்றால் என்ன என்று கூறும் அளவிற்கு அதை அழித்து விட வேண்டும். தேவதைகளுக்கு எப்படி முயற்சினா என்னன்னு தெரியாது, என்னன்னு கேட்பாங்களோ அந்த மாதிரி பாபாவுடைய குழந்தைகள் தீவிர முயற்சி செய்து நாம கனவுல சங்கல்பத்துல நடைமுறை காரியங்கள்ல வேஸ்ட்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த வீணானதை பினிஷ் பண்ணணும். தைரியம் இருக்கிறதா? 10% தந்தை கருணை மதிப்பெண் கொடுப்பார். கர்டசி மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10% பாபா எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துட்றாராம். சரிதானே? கை உயர்த்துங்கள். எத்தனை சதவீதம் பக்கா? 100% கிடையாது, 101%. 101% பக்கா ஆகணும்ன்றார். ஏனெனில் பாப்தாதாவிற்கு குழந்தைகளின்றி குழந்தைகளின் துணையின்றி இருப்பது பிடிக்கவில்லை. என்னுடைய பாபா என்று கூறிவிட்டீர்கள், மேலும் தந்தையும் என்னுடைய குழந்தைகளே என்று கூறிவிட்டாரெனில் தந்தைக்கு சமம் ஆக வேண்டியிருக்கும். இப்பொழுது திட சங்கல்பம் அவசியமாகும். ஸ்ட்ராங் தாட். இப்பொழுது திட சங்கல்பம் அவசியமாகும். நீங்கள் புத்தகம் அச்சடித்திருக்கிறீர்கள் அல்லவா? திட சங்கல்பம் தான் வெற்றிக்கான சாவி. எனவே சங்கல்பத்தை பொதுவானதாக ஆக்காதீர்கள். நீங்கள் யார்? இங்கிருக்கும் ஜனாதிபதி சாதாரணமாக நடந்து கொண்டால் நன்றாக இருக்குமா? பிரசிடென்ட் சாதாரணமா நடந்தாங்கன்னா நல்லா இருக்குமா? என்ன இருக்காது இல்லையா? அதே மாதிரி பாபா கேட்கிறார், நீங்கள் யார்? நீங்கள் 3 சிம்மாசனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் ஆகும். இதயத்தில் அமர்ந்திருப்பவர்கள் முதல் பிறவில் துணையாக ஆவார்கள். பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய குழந்தைகள் ஃபர்ஸ்ட் பர்த்லயே பிரம்மா பாபாவுக்கு துணையா வருவாங்க. அரியணையில் ஒருவர் தான் அமருவார், ஆனால் ராயல் குடும்பத்தின் ராஜ்ய அதிகாரிகளாக ஆக முடியும். எனவே துணையாக இருப்பவர்கள் வீடு வரை கூடவே செல்வார்கள். பாப்தாதா எப்படியாவது அழைத்து செல்வார், நேராக அழைத்து செல்வார் அல்லது வேறு வழியாகவும் அழைத்து செல்வார். ஆனால் அழைத்து செல்வார். கண்டிப்பா பாபா கூட்டிட்டு போயிடுவார். பிறகு வீட்டிலேயே அமர்ந்து விடுவீர்களா? பிரம்மா பாபா சென்று விடுவார், நீங்கள் அமர்ந்து விடுவீர்களா? நன்றாக இருக்குமா? சரி, பாபா எப்படியாவது மேல கூட்டிட்டு போயிடுறார் பரந்தாம், போயிட்டு அங்கேயே உட்கார முடியுமா? ஏன்னா பிரம்மா பாபா இறங்கிடுவார்ல, நம்ம அங்கேயே உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கும்? அது ராஜ யோகிகள் அல்லவா? தனக்கு என்ன பட்டம் கொடுத்து கொள்கிறீர்கள்? மற்றவர்களுக்கும் என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ராஜ யோகமா அல்லது பிரஜா யோகாவா? ராயல் பிரஜையாகவும் இருக்கலாம், ஆனால் பிரஜா யோகிகள் கிடையாது தானே. ராஜயோகிகளாக அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை கொடுத்த பரிசு நினைவு இருக்குமா? பாபா நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய கிஃப்ட் என்னங்கிறத ஞாபகத்துல வச்சிருப்போமா? எவ்வளவு காலம்? கடைசி வரை. அதிக முயற்சி செய்வதை பாப்தாதா பார்க்கிறார். குழந்தைகள் அதிக முயற்சி செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்க்கும் பொழுது தந்தைக்கு பிடிக்கவில்லை. கஷ்டப்பட்டு நம்ம நிறைய முயற்சி பண்றதை பார்த்தா பாபாவுக்கு பிடிக்கலையாம். ஆகையால் அன்பில் மூழ்கி இருங்கள், உழைப்பு நீங்கிவிடும். பாபாவோட அன்புல மூழ்கி போயிடுங்க, உழைப்பு நீங்கிவிடும். என்னுடைய பாபா எனில் வேறு எனது நீங்கிவிட்டது. என்னோட பாபான்னு சொல்லிட்டேன்னா மற்றது என்னெல்லாம் என்னோடதுன்னு இருக்கோ அதெல்லாமே போயிடும். என்னுடைய பாபா என்று கூறிவிட்டீர்கள் எனில் பல என்னுடையது அதில் முடிந்துவிடும் அல்லவா? ஒரு பொருளுக்குள் மற்றொன்று, அதற்குள் மற்றொன்று என்று ஒன்றுக்குள் ஒன்று என்று 10-12 அடங்கி இருக்கும். அதே போன்று என்னுடைய பாபா என்று கூறக்கூடியவர்கள் தானே என்னுடைய பாபா அல்லவா? மகாரதிகளின் பாபா அல்லை, என்னுடைய பாபா. ஆக என்னுடைய பாபா எனில் எல்லைக்குட்பட்ட என்னுடையவை உன்னிடத்தில் கலந்து விடுங்கள். என்னுடையது என்பதற்கு பதிலாக உன்னுடையது என்று கூறுங்கள். என்னோட பாபான்னு சொன்னோடனே எல்லைக்குட்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? பாபாவோடதுன்னு சொல்லிடுங்கன்ற. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? என்னுடையது மற்றும் உன்னுடையது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? நான் மற்றும் உனது ஒரு வார்த்தை வித்தியாசம் இருக்கிறது. அந்த நான் ஓ இல்லையா, அந்த ஒரு லெட்டர் தான் டிஃபரன்ஸ். ஆக என்னுடைய பாபா என்பது பக்காதானே? பக்காதானே? எத்தனை சதவீதம்? 100%. 100% மற்றும் ஒன்று, அதாவது 101%. இவ்வாறு ஒரு விரல் உயர்த்துங்கள். யார் 101 என்று கூறுகிறீர்களோ அவர்கள் உயர்த்துங்கள். 101% பாபா மேல, பாபா சொன்ன விஷயத்தின் மேல பக்காவா இருக்கிறேனா அப்படின்னா ஒரு விரல் தூக்குங்கன்றார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார், டிவியும் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது.
பாபா யாக்தியார் கொடுக்குறாங்க, நாலாபுறங்களிலும் உள்ள பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதா கொடுத்த பரிசை ஏற்றுக்கொண்ட மற்றும் எந்த குழந்தைகள் சங்கல்பத்தினால் பாப்தாதாவிற்கு பரிசு கொடுத்தவர்களுக்கு, அந்த சங்கல்பத்தில் சதா திடமாக இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர்களுக்கு, உறுதிமொழி எடுத்து பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கு பாப்தாதா மிக மிக உள்ளபூர்வமான பாசம் மற்றும் உள்ளபூர்வமான அன்பு நினைவுகள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரதான், விருந்தாளி என்ற விருத்தியின் மூலம், கெஸ்ட் விருந்தாளி என்ற விருத்தி உள்ளுணர்வின் மூலம் இல்லறத்தை சிரேஷ்டமாக, ஸ்துதியை உயர்வானதாக ஆக்கக்கூடிய சதா விடுபட்டவர் ஆகுக. விருந்தாளி என்ற விருத்தியின் மூலமாக இல்லறத்தை சிரேஷ்டமாக, ஸ்துதியை உயர்வானதாக ஆக்கக்கூடிய சதா விடுபட்டவர் ஆகுக. யார் தன்னை விருந்தாளி என்று புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தனது தேகம் என்ற கட்டிடத்திலிருந்தும் பற்றற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். நான் ஒரு கெஸ்ட் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த உடல் அப்படிங்கிற இந்த பில்டிங்ல இருந்து நான் பற்றற்றவனா ஆயிடுவேன். விருந்தாளிக்கு தன்னுடையது என்று எதுவும் இருக்காது. அனைத்து பொருட்களையும் காரியத்தில் பயன்படுத்துவார்கள், ஆனால் என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. அவர்கள் அனைத்து சாதனங்களை பயன்படுத்தினாலும் கூட எவ்வளவு விடுபட்டவராக இருப்பாரோ அவ்வளவு தந்தைக்கு பிரியமானவராக இருப்பார். தேகம், தேக சம்பந்தம் மற்றும் பொருட்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடுவார்கள். எந்த அளவிற்கு விருந்தாளி என்ற உள்ளுணர்வு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இல்லறம் சிரேஷ்டமானதாக மற்றும் ஸ்துதி உயர்ந்ததாக இருக்கும். ஸ்லோகன்: தனது சுபாவத்தை நிர்மலமாக ஆக்கிக் கொண்டால் ஒவ்வொரு அடியில் வெற்றி நிறைந்திருக்கும். தனது சுபாவத்தை நிர்மலமாக ஆக்கிக் கொண்டால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி நிறைந்திருக்கும். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷ்டா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. இன்னைக்குரிய பாயிண்ட்: உலகின் முன் இப்பொழுது இந்த உண்மையைத்தான் காண்பிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒருவருடையராக இருக்கிறோம், ஒரே ஸ்திதியில் இருக்கிறோம். ஒருவரின் ஈடுபாட்டில் மூழ்கியிருந்து ஒருவரின் பெயரை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இப்பொழுது இந்த விடுபட்ட மற்றும் அன்பான கோல்டன் ஸ்திதி என்ற கொடியை பறக்க வையுங்கள். சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும் ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும், மகாரதியாக இருந்தாலும் குதிரை படையினராக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து சகயோகி ஆகும் போது எளிதாக வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். அச்சா.